எல்லாம் எளிமை நிற்கலாம். எளிமை நின்று நம்ம ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 84வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம்ம சத்தமாய் நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 84 எல்லாம் எடுத்துட்டீங்களா? 12 வசனங்கள் இருக்கிறது. எவ்வளவு சத்தமாய் வாசிக்க முடியுமோ அவ்வளவு சத்தமாய் வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனின் சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிக்கொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 11வது வசனத்தில் எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். அல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். தேவன் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் உத்தமத்துக்கு பலன் உண்டு. உன் உத்தமத்துக்கு எதிர்பலன் உண்டு. ஆமென். நீ உத்தமமாய் நடக்கிற காரியம் ஒரு நாளும் வீணாகாது. ஒரு 2 வாலண்டியர்ஸ் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சுக்கோங்கப்பா. ரைட் சைடில் பிள்ளைங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. போங்க. ரைட் சைடில் ஃப்ளெக்ஸ் இருக்கும், ஃப்ளெக்ஸை விரித்து கொடுத்துருங்களேன். கிங்ஸன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். அந்த திண்டில் ஃப்ளெக்ஸ் இருக்குது, அதை அந்த ஃபுல்லாக ஹால் ஃபுல்லாக விரித்து விட்ருங்க. பிள்ளைகளை வெளியே அப்படியே உட்கார வச்சுருங்க. ஓகே. ஆமென். சரி. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா? 3 விதமான பிரச்சனைகள். ஒன்று, பிரதர், நான் எவ்வளவுதான் உத்தமத்தில் நடந்தாலும் நான் தோற்று போய் கொண்டு தான் இருக்கிறேன். நான் எவ்வளவு சரியாக இருந்தாலும், நான் எவ்வளவு நேர்மையாக நடக்க நினச்சாலும், நான் எவ்வளவு கர்த்தருக்கு பயந்து உண்மையாக இருக்க நினச்சாலும் நான் என்ன ஆகிட்டு தான் இருக்கிறேன்? தோற்று போயிட்டு தான் இருக்கிறேன். அந்த உண்மையினுடைய பலனா என்ன செய்யலை, பார்க்கல அப்படின்னு சொல்லுகிற ஒரு விதமான கூட்டம். இன்னொரு கூட்டம் என்னன்னா, ஏன் நான் உத்தமமாக வாழணும், எதுக்காக நான் சரியாக வாழணும்? இந்த உலகத்தில் எல்லாரும் சரியாவா இருக்காங்க? இந்த உலகத்தில் எல்லாரும் உத்தமமாக இருக்கிறான். உத்தமமாக இருக்கிறவன் இல்லாதவன் கூட நல்லா இருக்கிறான். உத்தமமாக இல்லாதவன் வீடு கட்டுறான். உத்தமமாக இல்லாதவன் பணம் சம்பாதிக்கிறான். உத்தமமாக இல்லாதவன் எல்லாம் ரொம்ப ஐஸ்வர்யமாக சந்தோஷமாக இருக்கிறான். அப்புறம் நான் மட்டும் ஏன் உத்தமமாக வாழணும்? இப்படி கேட்குற ஒரு கூட்டம் இருக்குது.
இன்னொரு கூட்டம் என்னன்னா, நான் எவ்வளவு தோற்று போனாலும், என் வாழ்க்கையில் என்ன நன்மை கிடைக்காட்டாலும் நான் உத்தமமாக தான் இருப்பேன், நான் உண்மையாக தான் இருப்பேன். ஆமேன். ஒரு கூட்டம் எனக்கு உத்தமத்துக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்லி புலம்புகிற கூட்டம். இன்னொரு கூட்டம் நான் ஏன் உத்தமமாய் வாழணுங்கிற கூட்டம். இன்னொரு கூட்டம் என்னன்னா, நான் எவ்வளவு தோற்று போனாலும், நான் இந்த உத்தமத்தினுடைய எந்த நன்மையை பெறலனாலும், என் உண்மையை யாரும் பார்க்கலனாலும் பரவாயில்ல, நான் எப்படி தான் இருப்பேன்? உத்தமமாக தான் இருப்பேன். நீங்களும் நானும் எந்த கூட்டம்? மூணில் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? மூணுலையுமே இருக்கும் பிரதர். சில நேரங்களில் ஏண்டா உத்தமமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். சில நேரம் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் எப்படி இருப்பேன்? உத்தமமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் உத்தமத்துக்கு பலனே கிடைக்கல பிரதர், அதனால் என்ன பண்ணுறேன்? புலம்புறேன். இல்லை, அநேகர் இந்த மூணுலேயுமே அடிக்கடி வந்து போயிட்டுருக்குறோம். ஆனால் இன்னைக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்கிறாரு, நீ எந்த இடத்துல உத்தமமாக நடக்கிறியோ அதே இடத்துல நான் உனக்கு நன்மையை வழங்குவேன். உன் உத்தமம் ஒரு நாளும் விருதாய் போவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உண்மையாய் நடந்ததனுடைய பலனை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ளாமல் போவது இல்லை. அது எதில் வேணாலும் இருக்கலாம். குடும்பத்திலையா இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், படிப்பில் இருக்கலாம், உறவுகள் மத்தியில் இருக்கலாம், சின்ன காரியத்தை கொடுக்கறதுல இருக்கலாம், பேசுறதுல இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எந்தெந்த காரியங்களை உத்தமமாக நடந்தீங்களோ அந்த உத்தம காரியத்தில் கர்த்தர் நிச்சயமாக திருப்பி பலனை என்ன செய்வார்? கொடுப்பார். பைபிள் சொல்லுது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு மனுஷன் நன்மையை கொடுப்பான் இல்லை, யார் கொடுப்பா? சத்தமா யார் கொடுப்பா? அப்போ உங்க உத்தமத்தை யார் பார்க்கிறா? ஆமேன், ஆமேன். அப்ப நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? நன்மையை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை இன்னொரு விதமா சொல்லணும்னா, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடைபடாது. இன்னொரு அழகா போட்டிருக்கோம், உத்தமமாய் ஒரு மனுஷன் நடக்கிறானா அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன செய்யாதாம்? தடைபடாது. ஏன்னா அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது யாரு? கர்த்தர். யாரு தடை பண்ண நினைச்சாலும், எந்த மனுஷன் தடை பண்ண நினைச்சாலும், உங்க உத்தமத்தினுடைய பலனை யாராலும் என்ன பண்ண முடியாது? தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால நான் உத்தமமா நடக்கணுமா? நான் ஏன் உத்தமமா நடக்கணும்? உத்தமமா நடக்கிறதுனால தோற்று போறேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. உங்களுக்குரிய நன்மையை, உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை எந்த மனிதனாலும் தடுக்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் உத்தமத்தின் ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனாலோ, எந்த சத்துருவாலோ, என் பிசாசால கூட தடுக்க முடியாது. அல்லேலூயா. வேதத்திலிருந்து உத்தமமாய் வாழ்ந்த முதல் மனிதனை குறித்து நான் உங்களுக்கு என்னை கற்றுக் கொடுக்க போகிறேன். அவன் வாழ்க்கையிலிருந்து அவன் எப்படிப்பட்ட உத்தமனாய் வாழ்ந்தான், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன, சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தில் முதல் உத்தமன் யாரு? யோபுவா? வேற? யோபுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு, ஆபிரகாமுக்கு முன்னாடி. அப்படி வந்துருங்க பிரதர். அப்போ என்ன அர்த்தம்? ஆபிரகாம் முன்னாடி யார் தான் வருவா? நோவா தான் வருவார். நோவா வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 6:9. நோவாவின் வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். யாருடைய காலத்தில்? சொல்லுங்க, யாருடைய காலத்தில்? அவனுடைய காலத்தில் அவன் நீதிமானும் உத்தமனா இருந்தான். அப்ப நான் என்ன அர்த்தம்னா, அவன் காலத்தில் வேற ஒருத்தனும் எப்படி இல்லை? உத்தமனா இல்லை. வேற ஒருத்தனும் உண்மை உள்ளவனா இல்லை. வேற ஒருத்தனும் நீதிமானா இல்லை. ஆனா ஒரே ஒரு மனுஷன் மட்டும் எப்படி இருந்தானா? சத்தமா சொல்லுங்க. நீங்க யோசித்து பாருங்க. 1000 பேர் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க.
1000 பேர் திருட்டாட்கள். என்ன ஆட்கள் சொல்லுங்க? எல்லாம் டீமா செயல்படுறாங்க, டீமா திருடுறாங்க, டீமா பொய் சொல்றாங்க. இப்ப நமக்கு பைபிள் சொல்லுது நீ திருடவும் கூடாது, பொய் சொல்லவும் கூடாது. ஆனா நீங்க மொத்தமே 1001 பேர் தான், 1000 பேரும் அகைன்ஸ்டா இருக்கிறா, நீங்க ஒரு ஆள் மட்டும் நிக்கிறீங்க. எவ்வளவு நாளைக்கு நீங்க உத்தமமா இருப்பீங்க? வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கிறீங்க, ஒரு மாசம் உண்மையா இருப்பீங்களா? நித்திய நாள் வரைக்கும் இருப்பீங்களா? 8 நாள் வரைக்கும், ரிட்டையர் ஆகுற வரைக்கும் இருப்பீங்களா? சரி, ஒரு மாசம் அவங்க வந்த எல்லாரும் உங்களை தான் பார்ப்பான். ஏன்னா நீங்க மட்டும் எப்படி இருப்பீங்க சொல்லுங்க? வித்தியாசமா இருப்பீங்க. நீங்க மட்டும் உண்மையா நடக்க நினைப்பீங்க. ஆனா உங்க சுத்தி இருக்கிற 1000 பேர் எப்படி இருக்கிறான்? உண்மை இல்லை. 1000 பேரும் பொய் சொல்றான், 1000 பேரும் தப்புன்றான், 1000 பேரும் வேற விதமா தான் நடக்கிறான். ஆனா அந்த 1000த்துல ஒரு ஆளா நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இப்ப ஏன் நிலைமை அங்க இங்க என்ன எப்படி இருக்கும்? ஒரு மாசம் பார்ப்பீங்க, போராடி பார்ப்பீங்க, 2 மாசம் கஷ்டப்பட்டு பார்ப்பீங்க, 3வது மாசம் பார்ப்பீங்க பேசாம இவனுங்க கூட என்ன பண்ணிடலாம், எதுக்கு போட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு சேர்ந்துட்டா இன்னும் ஜாலியா பிரச்சனை இல்லாமல் என்ன பண்ணிடலாம். ஆனால் நோவா 500 வருஷம். எத்தனை வருஷம் சொல்லுங்க? எத்தனை வருஷம்? 500 வருஷம் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் நீதிமானும். இப்ப எப்ப ஆண்டவர் சொல்றாருன்னா கரெக்டா நோவாவுக்கு 500வது வயது. அந்த 500வது வயதுல நோவாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, நோவா உன் காலத்துல நீ இருந்தவர்களுக்குள்ள எல்லாரை பார்க்கலும் நீ எப்படி இருக்கிறன்னா நீதிமானும் உத்தமனுமா இருக்கிற. மத்த எல்லாரும் தவறு பண்றான், மத்த எல்லாரும் இஷ்டத்துக்கு போறான், ஆனா நீ மட்டும் நான் எப்படி இருக்கிறன்னா உத்தமனா இருக்கிற. அதனால நான் உனக்கு ஒரு காரியத்தை செய்ய போறேன். ஆமென். இந்த பகுதியில கர்த்தர் உத்தமம் என்று பார்க்கிறது எதை? நீங்களும் நானும் எதுல உத்தமனா இருக்க வேண்டும்? ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் நேரா ஆசீர்வாதத்துக்குள்ள போக விரும்புறேன். என்ன வாசிங்க பார்க்கலாம். 5வது வசனம் 6வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. 3 காரியம். ஒரு மனிதன் உத்தமனாய் இருக்கிறான் என்பதற்கு அடையாளமாய் 3 காரியம். முதலாவது, அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் உண்மையானதாய் இருக்கும். அவன் இருதயத்தில், அவன் சிந்தையில எந்த மனிதனுக்கும் தீங்கு நினைக்க மாட்டான். எந்த மனிதனுக்கும் எந்த ஒரு நபருக்கும் தீங்கு நினைக்கணுங்கிற எண்ணம், தீமை செய்யணுங்கிற எண்ணம், பகைக்கணுங்கிற எண்ணம், வெறுக்கணுங்கிற எண்ணம் எல்லளவு கூட அவன் சிந்தனையில இருக்காது. அப்படி சிந்தனையில இல்லைன்னா அவன் யார் தெரியுமா? சொல்லுங்க, இன்னெல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க. உத்தமன். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் எப்படி இருக்கிறது? ஹலோ, உத்தமமா இருக்கா? உங்க சிந்தையில, உங்க எண்ணங்கள்ல தீமையான காரியங்கள், பிறரை குறித்த தவறான எண்ணங்கள், பிறருக்கு தீமை செய்யணுங்கிற எண்ணம், பிறரை பகைக்கணுங்கிற எண்ணம், பிறரை வெறுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள சிந்தையில இருந்துச்சுன்னா நீங்க யாரு இல்லை? சொல்லுங்க. இது நோவாவை குறித்து கர்த்தர் கொடுக்கிற சாட்சி. நோவா, நீ உத்தமனா இருக்கிற. ஏன் தெரியுமா? நீ எந்த மனிதனை குறிச்சும், எந்த காரியத்தை குறிச்சும், என் விஷயத்திலும் சரி, மனுஷ விஷயத்திலும் சரி, ஒரு சின்ன தீமையான எண்ணம் கூட உன் சிந்தனையில இல்லை. இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கும் தீமையை யோசிக்காத எண்ணம் நமக்கு தேவை. அப்பதான்
நம்ம உத்தமன். ஆமென், ஆமென். ரெண்டாவது சொல்றாரு. ரெண்டாவது என்னன்னா, தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன பட்டாராம்? சொல்லுங்க, என்ன பட்டார்? உங்களை படைச்சதுக்காக கர்த்தர் சந்தோஷப்படுறாரா, மனஸ்தாபப்படுறாரா? இந்த புள்ளைய பெத்தும் பாரு, எதுக்குத்தான் பெத்தேன்னு. சில பெற்றோருக்கு சில பிள்ளைகளை குறித்து மனஸ்தாபம் இருக்கும். ஏன் இந்த பிள்ளையை பெத்தேன்னு? யாரும் அப்படி நினைக்கிறீங்களா? பிள்ளைகளை நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நம்மளை குறித்து ஏன் இவன் இந்த உலகத்தில் உருவாக்குனேன்? உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசை ஆசையாக உருவாக்குனார். உங்கள் எலும்புகள் உருவாகிறத பார்த்து ரசித்தார். நீங்கள் கற்பத்தில் அணுவா இருக்கும் பொழுதே என் பிள்ளை உருவாகிறான்னு சொல்லி பார்த்து அழகு பார்த்து ரசித்த ஆண்டவர், உங்களை பார்த்து சந்தோஷப்பட்ட ஆண்டவர், ஒரு நாளும் உங்களை உருவாக்கினதற்காக அவர் என்ன ஆயிடக்கூடாது? சொல்லுங்க, மனஸ்தாபப்படக்கூடாது. சரி, எப்போ பிரதர் மனஸ்தாபப்படுவார்? ஏன் இவனை படைச்சேன் அப்படிங்கிறதுக்காக எப்போ கர்த்தர் மனஸ்தாபப்படுவார்? முதல் காரியம், நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவர் மனஸ்தாபப்படுவார். ஒரு பிள்ளை ஒரு பெற்றோருக்கு கீழ்ப்படியலன்னு வச்சுக்கோங்க, அந்த பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை பெற்றோருக்கு எதிர்த்து நிற்குதுன்னா எப்படி இருக்கும்? பிள்ளை பெற்றோருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சா எப்படி இருக்கும்? பிள்ளை பெற்றோருடைய பெயரை கெடுத்துக்கிட்டே இருந்தா அது எப்படி இருக்கும்? இல்ல, அதே இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நான் உன்னை படைச்சதுக்காக ஒரு நாள் என்னை எப்படி என்ன நினைக்க வச்சிடாத. ஆமென். இது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தெரிந்து கொள்ளணும். என்னை எதுக்காக கர்த்தர் படைச்சார்? என்னை படைக்கும் போது அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டாரோ அவ்வளவு சந்தோஷம் நான் சாகும்போது கர்த்தருக்கு இருக்கணும். ஆமென். ஆமாவா இல்லையா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. என்னை குறித்து என்னை படைச்சதுக்காக, என்னை தெரிந்தெடுத்ததற்காக, என்னை அழைச்சதுக்காக அவர் ஒரு நாள் என்ன ஆகக்கூடாது? வேதனைப்படக்கூடாது, மனஸ்தாபப்படக்கூடாது. நம்மளை படைச்சதற்காக இன்னும் அவர் சந்தோஷப்படணும். நல்ல வேலை இவனை உருவாக்குனேன், நல்ல வேலை இவனை தாயின் கற்பத்தில் நான் தெரிந்து கொண்டேன், இவனை அழைச்சேன், இவனை முன் குறித்தேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை குறித்து பெருமைப்படணுமே தவிர, ஒரு நாளும் உங்களையும் என்னையும் படைச்சதற்காய், உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினதுக்காய், உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அறையப்பட்டதற்காய் அவர் வருத்தப்படவே. வருத்தப்படுற மாதிரி பிள்ளைங்க நம்ம என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. அப்படி நடக்காமல் இருந்தோன்னா நீங்களும் நானும் உத்தமன். ஆமென். என்ன உத்தமன்? இருதயத்தின் தோற்றமெல்லாம், நினைவுகள், எண்ணமெல்லாம் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும். தீமையாக இருந்துச்சுன்னா நம்ம யாரும் இல்லை, உத்தமன் இல்லை. ரெண்டாவது, நம்மளை படைச்ச ஆண்டவரை என்ன பண்ணிடக்கூடாது? விசனப்படுத்தக்கூடாது. வேதனைப்படுத்தாத வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நாம உத்தமன். மூணாவது, அவர் இருதயத்துக்கு எப்படி இருந்துச்சா? அவர் இருதயத்துக்கு முதல்ல படைச்சதுக்கே கஷ்டப்படுறாரு, இப்போ நம்மளை நினைச்சாலே வருத்தப்படுறாரு. ஒரு நாளும் அவர் இருதயத்தை காயப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம யாரா இருக்கக்கூடாது? இருதயத்தை காயப்படுத்தவர்களாக இருக்கக்கூடாது. பாருங்க, நோவா காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. ரெண்டு விதமான குரூப் இருக்கு. ஒன்று சேத்தின் குரூப், இன்னொன்று காமுடைய குரூப், காயினுடைய குரூப். இந்த ரெண்டு கூட்டத்தாருமே தேவனை விட்டு விலகினாங்க. இந்த ரெண்டு கூட்டத்தாருமே தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினாங்க. இந்த ரெண்டு கூட்டத்தாருமே தேவன் ஏண்டா இவங்களை படைச்சேன்னு சொல்ற அளவுக்கு கஷ்டப்பட்டார். அந்த கூட்டத்தின் மத்தியில், அந்த கூட்டத்துக்குள்ள கர்த்தர் ஒருத்தனை தேடுறார். யார தெரியுமா? நான் படைச்சதுக்கு பாத்திரவானா, என் இருதயத்துக்கு ஏற்றவனா ஒருத்தன் கூட இல்லையான்னு சொல்லிதான் கர்த்தர் ஒருத்தனை தேடினார். அவன் தான் நோவா. இந்த உலகத்தில் 1000 பேர் இருக்கலாம், இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான ஆண்டுடைய பிள்ளைங்க இருக்கலாம், ஆனா எல்லாரும் கர்த்தருக்கு தேவையில்லை. அவருடைய இருதயத்தை விசனப்படுத்தாதவங்க, அவருடைய படைப்புக்குரிய காரியத்தை விசனப்படுத்தாதவர்கள் ஆண்டவருக்கு. ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்களும் நானும் அவர்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஆமென். சரி, இதுதான் நோவாவினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உத்தமமாய் பார்த்தது.
இப்போ சொல்லுங்க, இந்த உத்தமத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒன்று இப்படி ஆட்டுங்க, இல்லைன்னா இப்படி ஆட்டுங்க. ஒருவேளை இருப்போ இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். இருப்பதற்கு மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இல்லைங்கிறதுக்காக தூக்கி போட்டுற மாட்டார். ஆமென். உங்களை மறுபடியும் உருவாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நீங்கள் என்னை படைச்சதுக்காக, நீங்கள் என்ன உருவாக்குனதுக்காக நீங்கள் வருத்தப்படுற மாதிரி நடக்க மாட்டேன். உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்துறது மாதிரி, காயப்படுத்துறது மாதிரி நான் வாழ மாட்டேன். என்னை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். நல்ல கவனிங்க. பேதுரு இயேசுவை மறுதலிச்ச போது கூட அவர் விசனமாக ஆகலை. யூதாஸ் காட்டி கொடுத்த போது கூட என்ன ஆகலை? என்ன ஆகலை? விசனமாகலை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் மனிதர்கள் அவங்க நினைவுகளின் தோற்றமெல்லாம் கேடாக இருக்குதுன்னு நினச்ச உடனே கர்த்தர் என்ன ஆனாராம்? நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளில் கவனமாக இருப்போம். ஆமென். இதை குறித்து அதிகமாக பேசலாம், ஆனால் நமக்கு நேரம் இல்லை. நான் இன்னும் 1/2 மணி நேரத்தில் முடிக்கணும். ஆமென். சரி, அப்போ நீங்களும் நானும் எப்படிப்பட்ட உத்தமத்தில் நடக்க வேண்டும்? ஆமென். அப்படி நடக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்த பிளஸ்ஸிங் என்ன? அதை தான் கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம். இப்போ கவனிங்க, வாசிங்க பார்க்கலாம். 8:9. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ஆமென். நல்ல கவனிங்க. நோவா தன் காலத்திலே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். இப்போ இது ஒரு விதமான உத்தமம். என்ன உத்தமம்? இந்த உத்தமத்தில் 2 விதமான காரியங்கள் இருக்கு. ஒன்று, தேவனுடைய இருதயத்தை விசனப்படுத்தாத வாழ்க்கை. தேவன் நம்ம எதுக்காக படைச்சாரோ அந்த படைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை. இன்னொன்று, இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை. இது ஒரு விதமான உத்தமம். இப்போ இன்னொரு விதமான உத்தமத்துக்கு வர்றேன். நல்ல கவனிங்க. ஏன்னா இந்த உத்தமத்தை கர்த்தர் நோவாவின் வாழ்க்கையை வச்சே சொல்லிட்டார். ஏன்னா ஆரம்பிக்கிறது எப்படி சொல்றாரு? நோவாவின் வம்ச வரலாறு. அவன் வாழ்க்கையில நடந்த இன்னொரு மிகப்பெரிய உத்தமம் என்ன தெரியுமா? நோவாவுக்கு தேவன் ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்தார். என்ன திட்டம்? பேழையை கட்டுற திட்டம். இப்போ பேழையை கட்டிட்டு நோவோட சொல்றாரு, நோவா, இந்த உலகத்தில் நான் அழிக்க போறேன். எனக்கு மனஸ்தாபமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு, எல்லாரையும் அழிக்க போறேன். அதனால நீ என்ன செய்ய? ஒரு பேழையை கட்டு. உன்னையும் உன் குடும்பத்தையும் மற்ற மிருகங்களையும் என்ன பண்ண போறேன்? நான் காப்பாற்ற போறேன்னு சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். நோவா பேழையை கட்ட ஆரம்பிக்கிறான். நோவா காலத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாருமே புசிப்பும் குடிப்பும் மகிழ்ச்சியும் களியாட்டமா இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் புசிப்பு குடிப்பு. அப்படின்னா மதுபானம், ரொம்ப மதுல, ரொம்ப பாவத்தில், ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை இச்சையில போய்கொண்டே இருக்கு. இஷ்டப்படி வாழலாம், இஷ்டப்படி திரியலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நோவா காலத்தில். இப்போ எல்லாரும் ஒரு பக்கம் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நோவா கையில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. என்ன பொறுப்புன்னா, நீ பேழையை கட்டு. இப்போ பேழையை கட்டுறதுக்கு நோவா ஆயத்தமாகிறார். பேழையை கட்டும்போது அந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் வந்து கேட்டிருப்பானா மாட்டானா? என்ன நோவா என்ன பண்ணுறீங்க? ஏதோ பண்ணுற மாதிரி தெரியுது. இல்லை, கர்த்தர் உலகத்தை என்ன பண்ண போகிறாராம்? சொல்லுங்க, அழிக்க போகிறாராம். சொன்னவன என்ன பண்ணியிருப்பாங்க? சிரிச்சிருப்பாங்க. நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, வேலை செய்கிறத பார்த்து உண்மையாக செஞ்சிட்ருக்கிறீங்க. ஒருத்தன் உங்களை பார்த்து வேலையை பார்த்து சிரிக்கிறான். என்ன வரும் உங்களுக்கு? ஒன்று வேலையை விட்டுருவோம், ஒன்று வேலை என்ன செஞ்சுவோம்? விடுவோம். இல்லைன்னா அவனை என்ன பண்ணுவோம்? 2ல் 1. ஆனால் நோவாவோ என்ன பண்ணல? காது கொடுத்தே கேட்கல. சரி, முதல்ல 2-3 பேர் பார்த்துட்டு கேட்டிருப்பான். இப்போ இந்த 2-3 பேர் ஊருக்குள்ளவே சொல்லுவான், நோவா ஏதோ ஒன்று என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? செஞ்சுட்டு இருக்கான். இப்போ எத்தனை பேர் வருவாங்க? ஊரே சேர்ந்து வரும். என்னடா பண்ணுறான் இவன்?
நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமா ஜாலியா இருக்கிறோம். இவன் என்ன பெரிய ஏதோ ஒன்று உலகத்தை அழிக்க போறாராம் கடவுள் சொல்லி ஏதோ ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கிறான். கடவுள் இருந்தா ஏன் நம்ம இப்படி வாழணும்? ஏன்னா பூமி சபிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு. ஏன் நம்ம இப்படி இருக்கணும்? நாம ஏன் இப்படி கஷ்டப்படணும்? நோவாவுக்கு அறிவில்லையா, புத்தி இல்லையா, என்னெல்லாமோ சொல்லியிருப்பான். ஊரே திரண்டு வந்து நிக்குது. நோவா என்ன பண்ணாரு சொல்லுங்க? ஒருத்தர் சொல்லியிருப்பான், அன்பா சொல்லியிருப்பான், இங்க பாரு அதெல்லாம் வெறும் பிரம்ம. என்னது பிரம்ம? நீ கண்ட கனவா இருக்கும், ஒன்றும் பண்ணாத, இதோட விட்டுரு, நம்ம ஜாலியாக என்ன செய்யலாம், இருக்கலாம். நம்மள வா, நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்கோம் பாரு. நீ காட்டுக்குள்ள போய் மரத்தை வெட்டிட்டு ஏன் கஷ்டப்பட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லாதுக்கு மழை வரும் மழை வரும்ன்ற. இதுவரைக்கும் யாராச்சும் மழையை பார்த்துருக்கானா? தெரியுமா உனக்கு? மழை எப்படி இருக்குன்னாச்சும் உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் ஏன்டா கஷ்டப்பட்டு இருக்கிற? தெரியாதவனை செஞ்சிட்டு இருக்க. வா, சந்தோஷமா இருக்கலாம். இல்லை, கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் இதில் உண்மையா இருப்பேன். சரி, ஒரு ஊர் போச்சு. இப்போ இந்த செய்தி அந்த ஊரில் மட்டுமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ என்ன ஆகும் சொல்லுங்க? பக்கத்து ஊர், அந்த ஊர், இந்த ஊர். ஏன்னா ரெண்டே குரூப் தான். ஒன்று காயினுடைய கூட்டம், இன்னொரு கூட்டம் சேத்தினுடைய கூட்டம். இல்லை, இப்போ இந்த ரெண்டு கூட்டம் தான் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு கூட்டமும் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கிறாங்களோ எல்லா இடமும் பரவ ஆரம்பிக்குது. நோவான்னு ஒருத்தன் மழை வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நோவான்னு ஒருத்தன் பேழையை கட்டிட்டு இருக்கிறான். அறிவில்லாம இருக்கிறான், முட்டாள்தனமா இருக்கிறான். எங்கெங்கெல்லாமோ செய்தி போகுது. எவன் எவெல்லாமோ வந்து கேட்கிறான், எவன் எல்லாம் வந்து பார்த்துருப்பான், சிரிச்சிருப்பான், கேலி பண்ணியிருப்பான், என்னெல்லாமோ பேசியிருப்பாங்க. ஆனா நோவா டோன்ட் ஸ்டாப் இட். அவன் கர்த்தர் கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சான். யாருடைய விமர்சனத்துக்கும் அவன் செவி கொடுக்கவில்லை. ஆமென். இது எத்தனை வருஷம் நடந்துச்சு தெரியுமா? எத்தனை வருஷம் தெரியுமா? 100 வருஷம். ஒரு வருஷம் கட்டும்போது மழை வருமா? மழை வரல. 2வது வருஷம் மழை வரல. 25 வருஷம் ஆச்சு, என்ன வரல? மழை வரல. அதுக்கு 50 வருஷம் ஆச்சு, என்ன செய்யல? இன்னும் மழை வரல. இந்த நோவாவை குறித்து அவங்க அப்பா ஒரு பேர் வச்சார். என்ன பேருன்னா, இந்த நோவா எங்களுக்கெல்லாம் என்ன கொடுப்பான்னா இளைப்பாறுதலை கொடுப்பான், எங்களை நல்லா பார்த்துக்குவான்னு பேர் வச்சார். ஆனால் நோவா அப்படியே ஆப்போசிட்டாக என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா உட்காந்து பேலைய. எப்படி இருக்கு அவங்க அப்பாவுக்கு? எப்படி இருக்கு உங்க குடும்பத்துக்கு? எல்லாரும் வெறுத்திருப்பாங்க. எல்லாரும். ஏன்னா ஒருத்தனும் நோவாவுக்கு ஹெல்ப் பண்ணல, ஒருத்தனும் நோவாவுடைய வார்த்தையை நம்பலை. அவன் கூட பிறந்தவங்க, சகோதரர்கள், பெற்றவங்க யாருமே நோவாவை நம்பல. யாரும் நம்பலங்கிறதுக்காக நோவா தன் உத்தமத்தை விட்டு கொடுக்கல. ஹலோ, உங்க உத்தமத்தை யாருக்காக விட்டு கொடுத்தீங்க? உங்க கூட பிறந்தவங்களுக்காகவா? இல்ல உங்க பெற்றவங்களுக்காகவா? இல்ல உங்க நண்பர்களுக்காகவா? இல்ல கூட வேலை பார்க்கிறவங்களுக்காகவா? கர்த்தர் சொன்னாருங்கிறதுக்காக அத நோவா யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு உத்தமமாய் நின்னது போல எத்தனை பேர் உத்தமமா நிக்கிறோம் கர்த்தருக்காக? வீணான காரியங்களுக்காக அல்ல, கர்த்தருக்காக. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்கள்ல, கர்த்தருடைய ஊழியங்கள்ல, கர்த்தருக்காக நீங்க செய்யணும்னு முடிவெடுத்த காரியங்கள்ல கடைசி வரைக்கும் உத்தமமா நில்லுங்க. என்ன வந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. உலகம் உங்களை இச்சைக்கு நேரம் இழுக்கும், வா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லும். இப்ப இல்லைன்னா எப்படா வாழ்றது, இப்ப இல்லைன்னா எப்ப சம்பாதிக்கிறது சொல்லும். ஆனா கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை, அதுல உத்தமமா நில்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்காக, கர்த்தருடைய வார்த்தையில உத்தமமா இருங்க. ஆமென். 100 வருஷங்க. யோசித்து பாருங்க, என்னெல்லாம் நடந்திருக்கோம், என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா நோவா கொஞ்சம் கூட தன் உத்தமத்தை என்ன பண்ணல, விட்டு கொடுக்கல, உண்மையை விட்டு கொடுத்துடல. அதனால தான் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும், சத்தமா நீதிமானும். ஆண்டவர் இதே வார்த்தையை உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? என் புள்ள, என் குடும்பத்தில் எல்லாரையும் விட நீதிமானும் உத்தமனும் சொல்லணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா.
அப்போ நோவா அநேக காரியங்களை கர்த்தர் எதிலெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ எல்லாத்துலையும் எப்படி இருந்தான்? உத்தமனாக இருந்தான். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? உத்தமனா. சரி, இப்போ உத்தமனா நடந்த பிரதர் இவ்வளவு கஷ்டத்தையும் நோவா அனுபவிச்சு நிந்தனைகளை, வேதனைகளை, அவமானங்களை, சஞ்சனங்களை, இழிவுகளை என்னெல்லாமோ அனுபவிச்சு இவ்வளவு உத்தமனா நடந்தானே, இந்த பேழையை கட்டினானே, கர்த்தருக்கு ஏற்றவனாய் வாழ்ந்தானே, அவன் இருதயத்தை விசனப்படுத்தாம வாழ்ந்தார்ல, அவர் கர்த்தர் கொடுத்த பரிசு என்ன? மனுஷன் கண்டுக்கல, மனுஷன் அவங்கள நேசிக்கல. எப்ப நோவா உத்தமமாய் நடக்க தீர்மானம் பண்ணானோ அப்ப அவன் மனிதர்களுடைய அன்பை இழந்தான். ஹலோ, எப்ப நோவா கர்த்தருக்காக உத்தமமாய் நடக்கணும்னு நினைச்சானோ குடும்பங்களை இழந்தான், உறவுகளை இழந்தான், நண்பர்களை இழந்தான், தனியாளா நின்னான். ஆனாலும் உத்தமத்தை என்ன செஞ்சிடல, விட்டுறல. கர்த்தர் பார்க்கிறார் அந்த உத்தமத்தை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உத்தமர்களுக்கு என்ன கொடுப்பாராம்? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை சத்தமா வழங்காதிரார். அல்லேலூயா. சரி, என்னதான் கொடுத்தாரு பிரதர்? வாசிங்க பார்க்கலாம். இப்ப 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஃபர்ஸ்ட் ஒன், நோவாவுடைய உத்தமத்தை கர்த்தர் பார்த்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க உத்தமத்தை எவன் பார்க்கறானோ இல்லையோ கர்த்தர் பார்க்கிறாரு. உங்க உத்தமத்தை கர்த்தர் பார்க்கணுமா, மனுஷன் பார்க்கணுமா? மறுபடியும் கேட்கிறேன், உங்க உத்தமத்தை கர்த்தர் பார்க்கணுமா, மனுஷன் பார்க்கணுமா? நான் சொல்றேன், இந்த உலகத்தில் நீங்க உத்தமத்தை மனுஷன் பார்க்கணும் நினைச்சு சோர்ந்து போயிட்டீங்க. உங்க உத்தமத்தை மனுஷன் பார்க்க மாட்டான். உங்க உத்தமத்தை, உங்க உண்மையை மனிதர்கள் காண மாட்டார்கள். ஆனா உங்க உத்தமத்தை பார்க்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாரு? கர்த்தர். நிறைய நேரங்கள் என்ன நினைச்சிடும் தெரியுமா? பிரதர், என் உண்மை யாருக்குமே தெரியல பிரதர். தெரிய வேணாம் பிரதர். யாருக்கு தெரிஞ்சா போதும்? சத்தமா யாருக்கு தெரிஞ்சா போதும்? கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். அவர் ஏற்ற வேளையில பார்க்க வச்சு அவர் உங்களை ஆஸ்வதிக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்க உத்தமத்தை கர்த்தர் பார்க்கிறார். சத்தமா சொல்லுங்க, என் உத்தமத்தை யார் பார்க்கிறா? சத்தமா யார் பார்க்கிறா? இப்ப பார்த்துட்டு அடுத்த வார்த்தை சொல்லுது, அவருடைய கண்கள் என்ன கிடைச்சுதான்? கிருபைனா என்ன? தயவு. இன்னும் சொல்ல போனா கிருபை என்பதற்கு தெளிவான அர்த்தம் பேரன்பு. சொல்லுங்க, ஏன் தெரியுமா? ஏன் முதல் வார்த்தை பேரன்பு, கிருபைனா நோவா தன் உத்தமத்திற்காக மொத இழந்தது தன் அன்பை, தன்னுடைய பெற்றோருடைய அன்பை, தன் பிள்ளைகளுடைய அன்பை, தன் கூட பிறந்தவங்களுடைய அன்பை நோவா இழந்தான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நோவா நான் உத்தமத்தை பார்க்கிறேன், என் கிருபை உன் மேல இருக்கு. யார் என்ன நேசிக்கலாண்டவரே, உமக்காக நான் உத்தமமா நடக்கிறேன், உமக்காக உண்மையா நடக்கிறேன். இதனால என்னால பகைக்கிறாங்க, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, எல்லாரும் என்ன நேசிக்க மாட்டாங்க, கண்டும் காணாதவர்களை போல போறாங்க. பரவாயில்ல விட்டு. அந்த அன்பெல்லாம் கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சு போயிடும். கர்த்தர் சொல்றாரு, ஏன் அன்பை நான் உனக்கு காட்டுறேன். நான் உன் மேல அன்பாகவே இருக்கிறேன். உன் உத்தமம் எனக்கு தெரியும், உன் உண்மை எனக்கு தெரியும். என் அன்பு ஒரு நாள் உன் மேல இருந்து என்ன செய்யாது, குறையவும் செய்யாது, விலகவும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க உத்தமத்துக்கு அவர் கொடுக்கிற முதல் பரிசு அவருடைய அன்பு. ஆமென். நிறைய பேர் இந்த உத்தமத்தினால நிறைய அன்பை இழந்துட்டீங்கல்ல. இப்போ கையை தூக்க சொன்னால் நிறைய பேர் தூக்குவீங்க. ஆமாம் பிரதர், இழந்துட்டோம். ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு கொடுக்குற முதல் பரிசு அவருடைய கிருபை தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல் பரிசு அவருடைய கிருபை. இந்த கிருபை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நம்ம எப்படி பெற்றுக்கொள்வோம் தெரியுமா? அவருடைய ரத்தத்தினால பெற்றுக்கொண்டோம். ஆனால் மொத எப்படி நோவாவுக்கு காமிச்சாருன்னே தெரில. நான் அதை உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். அந்த குடும்பத்துக்கு காமிச்ச கிருபை ரொம்ப பெருசு. ஆமென். உங்களுடைய கிருபை நம்ம மேலே இருக்கு. தலை மேலே கை வச்சு உங்களுடைய கிருபை என் மேலே இருக்கு. இப்போ சொல்லுங்க, உத்தமமாக நடக்கலாமா? சொல்லுங்க சத்தமா.
யாருடைய அன்பு என் மேல இருக்கு? மனுஷ அன்பு போவதுக்காக கவலைப்படாதீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் ஆண்டவருக்காக எழும்பினப்ப போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு தான் வெளியே வந்தேன். என் அம்மாவும் வேண்டாம், அப்போ நான் நினச்சேன் ஆண்டவர் எல்லாத்தையும் இழந்துருவணும்னு பயந்தான் இருந்தேன். ஆனால் அவங்களாகவே கர்த்தர் திரும்ப கொண்டு வந்தார். ஆமேன். நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக நீங்கள் உத்தமமாக நின்னீங்கன்னா எதையும் இழந்து போக மாட்டீங்க, எந்த அன்பை இழந்து போக மாட்டீங்க, திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. எந்த உறவையும் இழந்து போக மாட்டீங்க. சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஸோ ஆண்டவர் உங்களை என்னை அதிகமாக நேசிக்கிறார். சரி, வேகமாக அடுத்தது என்னன்னா, நோவாவுக்கு ஆண்டவர் வச்சது ஒரு மிகப்பெரிய பிளான். சொல்லுங்க, மிகப்பெரிய பிளான். வாசிங்க பார்க்கலாம், ரொம்ப ஒரு அருமையான ஒரு வார்த்தை. 14, 15, 16 வாசிங்க. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை நீ கவனிக்கணும். நீங்கிற வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் அடுத்தது அடுத்த வசனம். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணு. நல்லா கவனிங்க, இந்த 3 வசனத்திலுமே இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நீ 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 உன் குடும்பம்னு ஆரம்பிக்கல. நோவா, நீ ஒரு பேழை உண்டு பண்ணு, நீ அறைகளை உண்டு பண்ணு, நீ இப்படி பண்ணு, நீ இப்படி செய்ய. ஏன் தெரியுமா? நீ உத்தமமா இருந்தபடினால உன்னை கொண்டுதான் எல்லாரையும் நான் காப்பாற்ற போகிறேன். ஆமேன். நீ உத்தமா இருந்தபடினால உனக்குத்தான் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன், உனக்குத்தான் பெரிய காரியங்களை வச்சிருக்கிறேன். அதனால நீ தான் பேழை கட்டணும், நீ தான் அதை செய்யணும், நீ தான் அதை வடிவமைக்கணும், நீ தான் என்னெல்லாமோ பண்ணணுமோ எல்லாத்தையும் நீ தான் செய்யணும். ஆமேன். பக்கம் சொல்லுங்க, நீங்க தான் தேவனுடைய திட்டத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீங்க தான். ஆமேன். இந்த பேழை என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. லட்சக்கணக்கான ஆடு மாடுகளை உள்ள சேர்க்கணும், ஜலத்தில் உடையாம எல்லாத்தையும் காப்பாற்றணும், ஒரு புதிய உலகத்தையும் புதிய பூமியை உருவாக்கணும். அதுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட நபர் தான் இந்த நோவா. தெளிவா சொல்றாரு, நீ. ஏன்னா நீ தான் உத்தமத்தில் என்ன பண்ண. பாருங்க, நோவாவுடைய குடும்பம் கூட எதுல இல்லை, உத்தமத்தில் இல்லை. பிள்ளைங்க கூட உத்தமத்தில் இல்லை, மனைவி கூட உத்தமத்தில். தெளிவா சொல்றாரு. நீயும் எல்லாம் செய்யும்போது சொல்லியிருக்கலாம், நோவா நீயும் உன் குடும்பம் உத்தமமா நடக்கிறீங்க, நீயும் குடும்பமா சேர்ந்து. இல்லை, நீ உத்தமமா நடந்தபடினால உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை கொண்டு தான் செய்ய போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுவரை பார்க்காத அற்புதங்களை உங்க கண்கள் காண போகுது. இதுவரை பார்க்காத திட்டங்களை நீங்க பார்க்க போறீங்க. இதுவரை பார்க்காத கர்த்தருடைய கிரியைகளை நீங்க இனி பார்க்க போறீங்க. ஏன் தெரியுமா? நீங்க உத்தமமா இருந்தபடினால கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பரிசு இதுதான். ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டவன். உங்க கையை உங்களுக்கு நேரா நீட்டுங்க. வச்சிட்டீங்களா? சொல்லுங்க, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ முன்குறிக்கப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவன். ஆமேன். உங்களை தான் கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். அல்லேலூயா. சரி, அடுத்தது நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். எப்படியெல்லாம் பாதுகாத்தார்? நல்லா கவனிங்க. உத்தமமாய் நடக்கிறவருடைய குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்வார்? பாதுகா. சத்தமா சொல்லுங்க, உத்தமமாய் நடக்கிறவனுடைய குடும்பத்தை கர்த்தரே பாதுகாப்பார். கர்த்தரே பாதுகாப்பார். உங்க நிமித்தம் உங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க, உங்க நிமித்தம் உங்க சந்ததி பாதுகாக்கப்படும். ஏன்னா உங்க உத்தமம், நீங்க உண்மையா இருந்திருக்கிறீங்க. ஆமேன். வாசிங்க, ஒவ்வொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 7:13.
அன்றைய தினம் நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாபேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் மூன்று மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஆமென். இப்ப நோவா நிமித்தம் நோவாவினுடைய பிள்ளைகளுடைய மனைவி, நோவாவினுடைய மனைவின்னு சொல்லி 8 பேர் இப்ப எதுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க? பேழைக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. ஆமென். இப்ப பேழை என்பது என்னன்னு கடைசியில் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஆண்டவர் குடும்பமாய் இந்த குடும்பத்தை தெரிந்து கொள்றார். யார் நிமித்தம்? சத்தமா, யார் நிமித்தம்? நான் சொல்றேன், நீங்க உத்தமமா நடந்தா உங்க உத்தமத்தினால உங்க பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஹலோ, உங்க உத்தமம் கர்த்தர் உங்க பிள்ளைகளை தெரிந்து கொள்ளும். உங்க உத்தமம் கர்த்தரண்டை உங்க பிள்ளைகளை நடத்தும். உங்க உத்தமம் பேழையின் இடத்திற்கு உங்க பிள்ளைகளை கொண்டு போகும். உங்க உத்தமம் பேழைக்குள்ள உங்க பிள்ளைகளை பிரவேசிக்க பண்ணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நோவா ஒருத்தன் உத்தமனா நடந்தான். அவன் உத்தம நிமித்தம் அவன் பிள்ளைகள் எங்க பிரவேசிச்சாங்க? பேழைக்குள்ள. அவனுடைய மனைவி பேழைக்குள்ள, அவனுடைய மகனுடைய மனைவிகள் பேழைக்குள்ள, அவனை சார்ந்த குடும்பத்தார் அத்தனை பேரையும் கர்த்தர் பேழைக்குள்ள பிரவேசிக்க செய்தார். எதனால? நிறைய பேர் கேட்கிறோம், பிரதர் நான் உத்தமமா நடக்கிறதுனால என்ன பலன் பிரதர்? நான் சொல்றேன், நீங்க உத்தமமா நடக்கிறதுனால உங்க சந்ததியே பேழைக்குள்ள பிரவேசிக்குது. நீங்க உத்தமமா நடக்கிறதுனால உங்க குடும்பமே பாதுகாக்கப்பட போகுது. அல்லேலூயா. இப்ப உத்தமமா நடக்கலாமா? ஆமென். உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நீங்க எப்படி நடக்கணும்? ஆமென். இப்ப வாங்க, இப்போ பேழைக்குள்ள குடும்பத்தை வந்தாச்சு. குடும்பத்தான தெரிந்து கொண்டார். இப்போ நல்ல மழை பெய்ய ஆரம்பிக்குது. 40 நாள் மழை பெய்ய ஆரம்பிக்குது. வாசிங்க 7:10. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. ஜலப்பிரளயம் அப்படின்னா அப்படியே தண்ணி மெதுவா ஏறுறதெல்லாம் இல்லை. நம்ம சுனாமி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் சுனாமியை பார்த்தீங்க? டிவியில் பார்த்தீங்க? நேரில் யாரும் பார்த்ததில்ல, டிவியில் பார்த்தீங்க. ஜனங்களை வாரிக்கொண்டு போகிறத டிவியில் பார்த்தோம். அதுதான் ஜலப்பிரளயம். வேதம் சொல்லுது 7 நாள் கழித்து ஜலப்பிரளயம் உண்டானது. சமுத்திரங்கள் எல்லாம் எழும்ப ஆரம்பிக்குது. தண்ணி எல்லாம் எழும்ப ஆரம்பிக்குது. இப்ப எழும்பி பூமியை மூட ஆரம்பிக்குது. இப்ப பூமியில என்ன இருக்கு? பேழை இருக்கு. பேழைக்குள்ள யார் இருக்கா? நோவாவும் அவனுடைய பிள்ளைகள் இருக்கு. இப்ப ஜலப்பிரளயம் எழும்பி வருது. அந்த ஜலப்பிரளயமானது நோவாவையும் அவன் குடும்பத்தை என்ன பண்ணலன்னா சேதப்படுத்த. நான் சொல்றேன், நீங்க உத்தமமா நடந்தா உங்க குடும்பத்தை எந்த ஜலப்பிரளயமும் சேதப்படுத்தாது. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லணும். உங்க உத்தமம் ஜலப்பிரளயத்துக்கு உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும். உங்க உத்தமம் உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை ஜலப்பிரளயத்துக்கு, கடைசி கால அழிவுக்கு உங்க பிள்ளைகளை பாதுகாக்கும். ஆமெனே வரமாட்டேங்குது. ஆமென். ஜலப்பிரளயங்கள் உங்கள் குடும்பத்தை சேதப்படுத்த கூடாது என்றால் நம்ம எப்படி நடக்கணுமா? உத்தமமாய். அடுத்தது வாசிங்க. அடுத்தது 12ஆம் வசனம். 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. சொல்லுங்க, என்ன பெஞ்சிச்சு? எவ்வளவு நாள்? 40 நாள் இரவும் பகலும். அநேக குடும்பங்கள்ல இரவும் பகலும் ஓயாத ஒழுக்கு. என்னது? சண்டை. நான் சொல்றேன், நீங்களும் நானும் உத்தமமாய் நடக்கும் பொழுது வீணான குழப்பங்களுக்கு, சண்டைகளுக்கு நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென். நிறைய குடும்பங்களில் இரவும் பகலும் பிரச்சனைகள். இரவெல்லாம் தூக்கம் இல்லை பிரதர், பகலெல்லாம் போராட்டம் பிரதர், என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக உத்தமமாக நடக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களை இரவும் பகலும் மழை பெஞ்சாலும் அது பேழையை என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
17வது வசனம். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான இப்ப நல்ல கவனிங்க. முதல்ல என்ன உண்டாயிடுச்சு? ஜலப்பிரளயம் உண்டாச்சு. ரெண்டாவது 40 நாள் என்ன வந்துச்சு? மழை வந்துச்சு. இப்ப இது எதுவுமே குடும்பத்தை என்ன பண்ணல? சேதப்படுத்தல. இப்ப அடுத்த வசனம் சொல்லுது, ஜலம் என்ன பண்ணிதான்? சொல்லுங்க, ஜலம் என்ன பண்ணுச்சு? பெருகும். உத்தமமாய் நடக்கிற மனிதனுக்கு ஜலம் சொல்லுங்க பெருகும். ஜலம்னா என்னன்னா துன்மார்க்கனுடைய கிரியை, துன்மார்க்கருடைய போராட்டம், பிரச்சனைகள், பாவங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் பெருகும். அது என்ன பண்ணுச்சான்? பேலைய கிளம்ப பண்ணுச்சான், லைட்டா அசைச்சுது. ஆனா என்ன நீதான் அசைச்சாலும் என் பேலை கீழே விழுவது ஏன் விழாது? என் உத்தமம் என் பேலையை பாதுகாக்கிறது. எவ்வளவு மழை பெஞ்சாலும், எவ்வளவு ஜலப்பிரளயம் வந்தாலும், அது இரவு பகல் பெஞ்சாலும் என் பேலையை அசைக்கணும் நினைச்சா கூட என் பேலையை சேதப்படுத்துகிற அதிகாரத்தை எந்த ஜலப்பிரளயத்தையும் கர்த்தர் என்ன செய்யல? கொடுக்கல. ஏன்னா அது ஏன் உத்தமத்தினால வந்த ஆசீர்வாதம். சத்தம் ஆமென், ஆமென். நிறைய பேர் நினைக்கிறோம், ஏன் உத்தமம் என்ன பிரதர் பண்ணும்? நான் உண்மையா இருக்கிறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? பிரதர், உங்க சந்ததிக்கு அது ஆசீர்வாதம். தயவு செய்து உத்தமமாய் நடங்க. ஆமென். அடுத்தது வாங்க. அடுத்தது 18வது வசனம். ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியில எவ்வளவு பெருகினாலும் அது பேழைய மூழ்கடிக்கல. அதுக்கு மேல பேழை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? மிதந்தது. நான் சொல்றேன், நம்ம உத்தமத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எவ்வளவு தீமை வந்தாலும், எவ்வளவு ஜலப்பிரளயம் வந்தாலும், நம்மளை மூழ்கடிக்க நினைச்சாலும் நம்ம பேலை அதுக்கு மேல நிற்குமே தவிர ஜலப்பிரளயம் நம்ம பேலைக்கு மேல என்ன செய்யாது? வராதுங்கிறவங்க சத்தமாமே சொல்லுங்க. ஜலப்பிரளயம் என் பேலைக்கு மேல வராது. பெருவெள்ளம் என் பேலைக்கு மேல வராது. இரவு பகலும் மழை பெஞ்சாலும் என் பேலைக்கு மேல தண்ணி எழும்பாது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுது, வாசிங்க. 7:19. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. பாருங்க, வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லாம் மூடப்பட்டுடுச்சு. ஆனா ஒண்ணு தவிர. எதை தவிர? சத்தமா, எதை தவிர? மலை மூடியாச்சு, மரத்தை மூடியாச்சு. வசனம் சொல்லுது, வானத்தில் இருந்து பார்த்தா எதுவுமே தெரியல பிரதர். எல்லாம் மூடப்பட்டாச்சு. மலை மூடப்பட்டாச்சு, மரங்கள் மூடப்பட்டாச்சு. வானத்துக்கு கீழே பூமியை பார்த்தா ஒண்ணுமே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் கம்பீரமா தண்ணில மிதந்துட்டு இருக்குது. அது என்ன தெரியுமா? உங்களுடைய என்னுடைய பேலை மட்டும்தான். ஏன்னா என் பேலைய இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஜலத்தாலும் மேற்கொள்ள. ஏன்? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை கர்த்தர் கொடுக்கிற நன்மை இப்படித்தான் இருக்கும். இந்த நன்மை வேணுமா? இல்லை, மனுஷனிடத்துல உத்தமத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான் தெரியுமா? பேலைக்கு உள்ள வந்து பேலையை உடைச்சி என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் உங்களையும் என்னையும் எல்லாவற்றுக்கும் மேலே உயர்த்தி அழகு பார்க்குற ஆண்டவர். இப்போ யோசித்து பாருங்க, வானத்தின் கீழே எதுவும் இல்லை, பூமிக்கு மேலேயும் எதுவும் இல்லை, ஜலம் மட்டும்தான். ஜலம் எவ்வளவு ஆடி இருக்கும், எவ்வளவு பிரவாகித்திருக்கும். ஆனால் அந்த பேலையை எந்த ஜலத்தாலும் மேற்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல கம்பீரமாய் மிதந்து கொண்டது ஒன்னே ஒண்ணுதான், நோவாவினுடைய பேலை. அந்த வாசல் வழியா உள்ள வரலான்னு பார்த்தா வாசல் அடைச்சது யாரு? சொல்லுங்க, வாசல் அடைச்சது யாரு? வேதம் சொல்லுகிறது, துஷ்டன் உன் வாசல் வழியா இனி வருவது இல்ல. ஏன்னா உன் வாசல் அடைச்சதே. இந்த வாசலை தாண்டி, இந்த கேட்டை தாண்டி, இந்த படியை தாண்டி எந்த சத்துருவும் உள்ள வருவது. ஆமென், ஆமென்.
வாசலுக்குள்ள பிரவேசிக்கிற அதிகாரத்தை எதுக்கு உங்க ஆண்டவர் என்ன செய்யல? கொடுக்கல. ஏன் தெரியுமா? உங்களுடைய, சொல்லுங்க சத்தமா, உத்தமங்க. உத்தமமாய் வாழ்ந்து தோற்று போனாலும் பரவாயில்ல, உத்தமனா வாழுங்க. ஏன்னா என் பேழையை கர்த்தர் உயர்த்துவார். இப்ப எல்லாரும் சொன்னாங்கல்ல, இவன் அறிவில்லாதவன், புத்தி இல்லாதவன், இவன் லூசு, இவனுக்கெல்லாம் யாரும் அதை கொடுத்த என்னெல்லாமோ பேசியிருப்பான், இவன் உத்தமத்தை பார்த்து என்னெல்லாமோ நிந்திச்சிருப்பாங்க. அத்தனை பேரும் மழை பெஞ்சப்ப யாரை தேடி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? உலகமே யாருக்கு கீழே இருந்திருக்கும்? சொல்லுங்க. காயினுடைய சந்ததி, சேத்தனுடைய சந்ததி, எல்லா சந்ததி எங்க வந்துச்சுன்னா பேழைக்கு கீழே. ஆனா பேழைக்குள்ள பிரவேசிக்கிற அதிகாரத்தை ஒருத்தனுக்கும். எல்லாரும் கத்திருப்பா, நோவா இப்ப நம்புறோம், உத்தமத்தை நாங்க பார்க்கிறோம். நான் சொல்றேன், உங்க காலடிக்கு கீழே யாரெல்லாம் உங்க உத்தமத்தை கேலி பண்ணாங்களோ அத்தனையும் கத்தர் கொண்டு வருவார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க உத்தமத்தை பார்க்கிற நாள் வரும். அப்படி நாள் வரும்போது நீங்க எங்க இருப்பீங்கன்னா மேல இருப்பாங்க, அவங்க எங்க இருப்பாங்கன்னா உங்களுக்கு கீழே இருப்பாங்க. புரியலையா? சத்தமா ஆமென்னு சொல்லுங்க. உங்க உத்தமத்தினுடைய ஆசீர்வாதம் வெளிப்படும் போது, நோவாவுக்கு இது வெளிப்பட 100 வருஷம் ஆச்சு. அது 100 வருஷம் ஆனாலும் 500 வருஷம் ஆனாலும் அந்த உத்தமம் நிச்சயமா வெளிப்படும். அது வெளிப்படுகிற நேரத்தில் நீங்க எங்க இருப்பீங்க தெரியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் மேல இருப்பீங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு, உங்க உத்தமத்தை பார்த்து எல்லாரும் சலிட் பண்ணுகிற நாட்கள் வரும். சத்தமாகவே. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேழையினுடைய அனுபவத்தை கர்த்தர் நோவாவின் வாழ்க்கையில் அதோட முடிச்சிடல. எங்க வரைக்கும் கொண்டு வந்தார் தெரியுமா? வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-21. கடைசி ஒன்று சொல்ல ஜெபம் பண்ண போறோம். 1 பேதுரு 3:20-21. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். சரி, அடுத்தது. அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினாலே நம்மை நல்ல கவனிங்க. மோசே செங்கடல் வழியா நடந்து வந்தது ஞான ஸ்நானத்துக்கு அடையாளமா இருக்கு. இது மிகப்பெரிய மிராக்கிள். செங்கடல் 2 பிளந்தார்ல, அதுக்கு நடுவில் வரும்போது எதுக்கு அடையாளமா? ஞான ஸ்நானத்துக்கு அடையாளம் வேதம் சொல்லுது. அந்த மேக ஸ்தம்பம் மேலே வந்துச்சு, அவங்க தண்ணிக்கு நடுவில் வந்தாங்க. இது ஞான ஸ்நானத்துக்கு அடையாளம். ஆனா நோவாவினுடைய பேழை தண்ணி மேல மிதந்தது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, மாம்சத்தின் அழுக்க நீக்கிற ஞான ஸ்நானத்துக்கு அடையாளமா இல்ல, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமா இருக்குது. ஆமென். நோவாவினுடைய உத்தமம் சாதாரணமான ஞான ஸ்நானத்துக்கு அடையாளம் அல்ல. மோசேயினுடைய அற்புதத்தை காட்டிலும், மோசேயினுடைய வல்லமையை காட்டிலும் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? உங்க உத்தமம் சாதாரணமான காரியம் இல்லைங்க. உங்க உத்தமம் சாதாரணமான வல்லமை உடையதல்ல. உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லமை என்ன தெரியுமா? இயேசுவானவர் 3ஆவது நாள் மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்று அவர் உயிரோட எழும்பினார் பாருங்க. அதுதான் அந்த உலகத்திலே நடந்த மிகப்பெரிய அற்புதம். அந்த அற்புதத்துக்கு அடையாளம் தான் நோவாவினுடைய உத்தமம். ஆண்டவர் நோவாவினுடைய உத்தமத்தினால் வந்த பேழைய உயிர்த்தெழுதலின் வல்லமையோட கனெக்ட் பண்றாரு. இன்னைக்கு சொல்றேன், உங்க உத்தமம் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கு நிகரா இருக்கு.
அந்த உத்தமத்தினுடைய ஆசீர்வாதம், உத்தமத்தினுடைய வல்லமை, அந்த உத்தமத்தினுடைய தன்மை, உத்தமத்தினுடைய நன்மை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு ஈக்குவலா இருக்கு. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை, சத்தமா நன்மையை. இன்னொரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த நோவாவோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுவார். நோவா, நான் சொல்லி முடிச்சிடறேன். 9ஆம் அதிகாரம் 8, 9 2 அதிகாரத்தை நல்லா வாசிங்க. பலிபீடம் கட்டுகிறான் நோவா. இறங்கிட்டாங்க, இறங்கி பலிபீடம் கட்டி ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் நோவோட உடன்படிக்கை பண்றார். என்ன உடன்படிக்கை பண்ணார் தெரியுமா? நோவா, இனி ஒன்னால, நீ எனக்கு பலியிட்டபடினால, உத்தமத்தினால இனி எந்த மனுஷனை நான் இனி என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். நான் இதை உடன்படிக்கை பண்றேன். நான் உன்னோடு உடன்படிக்கை பண்றேன், உன் பிள்ளைகளோடு உடன்படிக்கை பண்றேன். இந்த உடன்படிக்கை எப்படி இருக்கும்னா, தலைமுறை தலைமுறையாய் நித்திய உடன்படிக்கையா இருக்கணும்வா. உன் உத்தமத்தினால, உன் உண்மையினால, உன் நீதியினால நான் இந்த உலகத்தை நான் இனி என்ன பண்ண போறது இல்ல. சத்தமா என்ன பண்ண போறது இல்ல. உங்க உத்தமம் இந்த உலகத்தையே காப்பாத்துது. ஹலோ, உங்க உத்தமம் இந்த உலகத்தையே. நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் நிறைய இடங்கள்ல உடன்படிக்கை செஞ்சுட்டு முடிச்சுட்டு போயிடுவார். ஆபிரகாமோடு எல்லாத்தோட உடன்படிக்கை பண்ணிட்டார். ஆனா நோவாவோட உடன்படிக்கை முடிச்சு என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு மேகத்தை எழுப்பி ஒரு வில்லா மாத்தி ஆண்டவர் சொன்னாரு, என் வில்லை நான் இந்த மேகத்தில் வைக்கிறேன். அதான் வானவில் வச்சுட்டு சொன்னாரு, எப்பெல்லாம் மழை வருமோ அப்பெல்லாம் என்ன வரும் சொல்லுங்க, என்ன வரும்? அவனோடு பண்ணின உடன்படிக்கைய இந்த உலகமே பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் வானவில்லை வானத்தில் வச்சார். யாரையும் உத்தமத்தை பார்க்கல பிரதர். நோவாவினுடைய உத்தமத்தை யாருமே பார்க்கல. ஆனா இப்ப யாரெல்லாம் வானவில்லை பார்க்குறீங்களோ அத்தனை பேரும் எதை பார்ப்பாங்க தெரியுமா? நான் சொல்றேன், உங்களையும் கர்த்தர் அடையாளமாய் மாற்றுவார். உங்களையும் கர்த்தர் அடையாளமாய் மாற்றுவார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒண்ணு, நோவாவினுடைய பேலை எங்க போய் நின்னுச்சு? சத்தமா எங்க நின்னுச்சு? அரராத் என்றால் சாபம், இறங்குதல் அப்படின்னு அர்த்தம். இந்த அரராத்துங்கிற மலை அர்மோனியங்கிற மலை தேசத்தில் இருக்கு. இங்கே இந்த நோவா காலத்தில் வாழ்ந்தாங்கல்ல, ஒரு வரலாறு சொல்லுது, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை என்னன்னா, எங்கே போகணும்னா இந்த அர்மோனியாவுக்கு போகணும். கிட்டத்தட்ட இவங்க இருக்கிறதுலேருந்து 600 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அர்மோனியா மலை. யாராலும் போக முடியாது. ஏன்னா அந்த மலை ஃபுல்லாகவே பனி நிறைஞ்ச இடம். அது ஆசீர்வாதமான இடம்னா அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்குமா. அவங்களுக்கு கிடைக்காது எதுவுமே இருக்காது, அவ்வளவு இருக்கும். ஆனால் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவங்கள அங்கே போக முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால தான் லாமேக்கு தன் பிள்ளைக்கு பேர் வைக்கும்போது, இவனாச்சும் எங்களுக்கு என்ன செய்வான், நன்மையை தருவான்னு பேர் வச்சான். யாராலும் போக முடியல. ஆனால் கர்த்தர் யாரை கொண்டு போனார் தெரியுமா? நோவாவை. சொல்லுங்க, யாரை கொண்டு போனார்? ஏன்? சத்தமா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை, சத்தமா நன்மையை எவனும் பெறல. எவனும் அந்த நன்மையை அனுபவிக்க முடியல. அர்மோனியா மலைய, அரராத் மலைய எந்த மனுஷனாலும் அனுபவிக்க முடியல. ஏன்னா அரராத்துல நீங்க என்ன போட்டாலும் விதைக்கும், என்ன போட்டாலும் முளைக்கும், என்ன ஆசீர்வாதம் போட்டாலும் கடகடகடன்னு வளரும். அதனால தான் நோவா அரராத்து மலையில போட்டது என்ன தெரியுமா? திராட்சை தோட்டத்தை போட்டான். அது கடகடகடகடன் வளர்ந்து அதனுடைய பழம், அதோட டேஸ்ட் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அவன் அங்கேயே டெண்டை போட்டு உட்காந்துட்டான். அரராத்துங்கிறது அவ்வளவு பெரிய பிளெஸிங். நீங்க என்ன விதைச்சாலும் அது ஆசீர்வாதம் பிரதர். நீங்க என்ன பிரயாசப்பட்டாலும் அது ஆசீர்வாதமா மாறும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் வேற ஒருத்தனுக்கும் கொடுக்கல, ஒருத்தனுக்கு கொடுத்தார். யாருக்கு அப்படின்னா, தன் முன்பாக உத்தமனாய் நடந்தவனுக்கு. எத்தனை பேருக்கு அரராத்து தேவை? கையின் பிரயாசம் என்ன விதைச்சாலும் வர மாட்டேங்குது பிரதர். அதெல்லாம் ஆசீர்வாதமா மாறணுமா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. உத்தமமாய் நடங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எல்லாம் எலிமினிக்கலாமா? டைம் ஆயிடுச்சு, என்னால் முடிக்க முடியல. ஆமேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமேன். உத்தமத்தினால் வருகிற ஆசீர்வாதம் மிக பெருசு.
அது வானவில்லை விட மிக பெருசு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மதர்ஸ் டேவா? ஓகே. ஸோ மதர்ஸ்க்கெல்லாம் நல்ல செய்தி, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அரராத்தை கட்டளையிடுவாராக. உங்கள் உத்தமம் யாருக்குமே தெரியல, குறிப்பாக மனைவிமாருடைய உத்தமம் கணவனுக்கே தெரியாது. நான் சொல்கிறேன், உங்கள் உத்தமத்தை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? வானவில்லை போல வெளிப்படும். ஆமேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் உத்தமம் வானவில்லை போல வெளிப்படும். ஆமேன். அப்படியே எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உத்தமமாக நடப்பேன், ஆண்டவரே நான் உத்தமமாக நடப்பேன், ஆண்டவரே. உத்தமனா சிம்பிள். நீங்கள் என்னை எதுக்கு படைச்சிங்களோ அதுக்காக நான் வாழ்வேன்ப்பா. அதுதாங்க உத்தமம், உத்தமம். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறார். ஆண்ட இருதயம் உங்களை படைச்ச நோக்கம் நிறைவேறணும். ஆண்டு உங்களை எதுக்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய நினைக்கிறார். உங்களை கொண்டு பெரிய பிளானை வச்சிருக்கிறார். அதுக்காக தான் உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அதுக்கு ஏற்ற வாழ்க்கை நான் வாழ்வேன்ப்பா, அதுக்கு ஏற்ற வாழ்க்கை நான் வாழ்வேன்ப்பா. உங்கள் இருதயத்தை காயப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் இருதயத்தை நான் காயப்படுத்த மாட்டேன், உங்கள் இருதயத்தை விசனப்படுத்த மாட்டேன். ரீபாலா ஷாக்கா டாலா ராமா லாபா. ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபையை வழங்குகிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுடைய உத்தமத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஓ, அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அவன் நிமித்தம் அவனுடைய குடும்பம் பாதுகாக்கப்படுது. எவ்வளவு ஜலப்பிரளயம் வந்தாலும் அந்த உத்தமம் குடும்பத்தை பாதுகாக்கும். எவ்வளவு வெள்ளம் பெருகினாலும் உங்க குடும்பத்தை ஏதாலும் மூழ்கடிக்க முடியாது. மலைகள் மூடப்படலாம், உலகமே மூடப்படலாம், ஆனா விசுவாசத்தோட சொல்லுங்க, என் குடும்பம் மூழ்காது, என் பிள்ளைங்க மூழ்கி போக மாட்டாங்க. நிறைய நேரங்களில் நினைக்கிறீங்க, பிரதர் என் பிள்ளைங்களை ஜலப்பிரளயம் மூடுது பிரதர், என் பிள்ளைகளை பிசாசு தொடராம் பிரதர். ஆனா நான் சொல்றேன், உங்க உத்தமம் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கும். உங்க பிள்ளைகளை உங்க உத்தமம் பேழைக்குள்ள பிரவேசிக்க பண்ணும். துஷ்டன் உன் பிள்ளைகள் வழியாய் வருவது இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போவான். நல்ல கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க முழு பலத்தோட என் உத்தமம் என் பிள்ளைகளை பாதுகாக்கும். கர்த்தர் சொல்ற வார்த்தை, உன் உத்தமத்துக்கு பலன் உண்டுப்பா, உன் உத்தமத்துக்கு பலன் உண்டு. உன் உத்தமத்தினால நீ கண்ணீர் வடிச்சது போதும். என் உத்தமத்தை யாரும் பார்க்கலான்னு நீ அழுதல்ல. கர்த்தர் சொல்ற வார்த்தை, வானவில்லாய் உன் உத்தமத்தை நான் மாற்ற போறேன். உன் வேலை ஸ்தலங்களில் உன் உத்தமம் வெளிப்படுகிற நாட்கள் வருகிறது. உன் குடும்பத்தில் உன் உத்தமம் வெளிப்படுகிற நாட்கள் வருது. உன் குடும்பத்தில் உன் உண்மை வெளிப்படுகிற நாட்கள் வருது. ஓ, நித்திய உடன்படிக்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரராத்தினுடைய வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இதுவரைக்கும் கிடைக்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை எவனாலும் எடுக்க முடியாது. அது உனக்குன்னு வச்சது. நோவா உனக்குன்னு வச்சது. நோவா உனக்குன்னு வச்சது. அதை வேற எவன் எடுக்க நினைச்சாலும் அவர் எடுக்க விடுவது இல்லை, எடுக்க விடுவது இல்லை. உன் உத்தமத்தினுடைய பலன் அது. ஹல்லேலூயா. நிறைய நேரம் நீ சோர்ந்து போயிட்ட, என் உத்தமத்தின் பலனை பார்க்கல 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 நீ அழுதது உண்டு. நான் உண்மையாக தானே பிரதர் ஊழியம் பண்ணேன், ஆனால் எனக்கு ஒரு பலனும் இல்லையே பிரதர். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணாலும் பிரச்சனையில் தான் நம்ம தர முடியுது. இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் உன் உத்தமத்தை பார்க்குறாரு, உன் ஊழியத்தை கர்த்தர் பார்க்குறாரு. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை மறுதலியாம என் வசனத்தை கை கொண்டபடினால இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. உனக்கு பலனே இல்லை, ஆனா உத்தமமா நடந்த, உத்தமமாய் நீ நடக்க கூடாத இடத்துல கூட நீ உத்தமமா நடக்கிற. உத்தமமா நடக்க தேவையில்லை பிரதர். இவங்கெல்லாம் என்ன வெறுக்கிறாங்க, ஆனா அவங்க மத்தியில் உத்தமமா நடந்தல்ல. அந்த உத்தமத்தினுடைய பலன் இந்த உலகத்தை காட்டிலும் பெருசுப்பா, இந்த உலகத்தை காட்டிலும் விலை பெருசு. அந்த பலனை நிச்சயமான உனக்கு கட்டளையிடுவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களோட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி.
இந்த வார்த்தையில் நான் எனக்குன்னு எடுத்துக்கிறேன்னு சொல்கிறவங்க கரங்களை ஊற்றி நன்றி சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், இது என் கூட ஆண்டு பேசிகிட்டு இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு என்னோடு கூட கர்த்தர் பேசுகிறாரு, என்னோடு கூட கர்த்தர் பேசுகிறாரு. எத்தனை விசுவாசி இதை உங்கள் வார்த்தைன்னு எடுத்துக்கிறீங்க? ஓ, எத்தனை பேர் எடுத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்கள் உத்தமம் ஒரு நாளும் தலையில் அழிஞ்சு போவது இல்லை, ஒரு நாளும் தண்ணியில் எழுதப்பட்டது கிடையாது. இது மண்ணோடு மண்ணா புழுதிய போறதல்ல, இது கண்மலையாகிய கிறிஸ்து மேலே எழுதப்பட்டது. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அடையாளப்படுத்துது. கர்த்தர் தன்னோடு அடையாளப்படுத்துறாருங்க. உங்க உத்தமத்தை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு அடையாளப்படுத்துறாரு. ஒரு நாள் அழிஞ்சு போவது இல்லை. உயிர்த்தெழுதல் எங்கெல்லாம் பேசப்படுமோ அங்கெல்லாம் உத்தமம் பேசப்படும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி, மனதார நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு ஓட எங்களை உதவி செய்யும், எங்களை பலப்படுத்தும், உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். வந்த ஒவ்வொரு இருதயத்தை திடப்படுத்துங்க, பிளஸ் பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல